விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறாரு. வணக்கம் திரு திருமாவளவன், உங்களுடைய இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. நீங்கள் இந்த பிரச்சனையை நீண்ட நெடுங்காலமாக அவதானிச்சு வர்றீங்க. குறிப்பாக அதிமுக நடக்கக்கூடிய மாற்றங்களையும் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டே வர்றீங்க. சட்டமன்ற கட்சி தலைவராக திருமதி சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பொய்ச்சலா தேர்ந்தெடுக்க நீங்கள் வாழ்த்து சொன்னீங்க. ஆனால் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் குற்றச்சாட்டு சொன்னபோது நீங்கள் சொன்னீங்க, அவர் ஆத்மார்த்தமாக தான் அந்த குற்றச்சாட்டு சொல்கிற மாதிரி தெரியுது, மேம்போக்கா சொல்கிற மாதிரி தெரியல, ஒரு அழுத்தம் இருந்திருக்கும் போல தான் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. தற்போது திருமதி சசிகலா உள்ளிட்ட 4 பேருக்குமே 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுனால அடுத்து வரக்கூடிய 10 ஆண்டுகளுக்கு அவர்கள் அரசு பதவியை வகிக்க முடியாது அப்படிங்கிறது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்துடைய நிலைப்பாடாக இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு மற்றும் அதிமுக ஏற்படக்கூடிய மாற்றம், இதனால் தமிழரசில் ஏற்படக்கூடிய தாக்கம், இந்த 3 விஷயங்கள் பற்றி உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அதிமுகவில் மாற்றம், இதனால் தமிழக அரசியல் ஏற்படக்கூடிய தாக்கம் உங்களுடைய பார்வை திரு திருமாவளவன்? உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு. தமிழகத்தில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இனி ஊழல் செய்வதற்கு அச்சப்படக்கூடிய அளவுக்கு வலுவாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. ஊழல் சக்திகளுக்கு ஒரு பேரிடி என்று நாம் இதை சொல்லலாம். ஆகவே இதை வரவேற்கிறோம். ஆனால் இது காலம் கடந்து அளிக்கப்பட்டிருக்கிற ஒரு தீர்ப்பு என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. கடந்த ஜூன் மாதம் 2016 அன்று ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு என்று வைக்கப்பட்டது. காலம் கடந்து இப்போது பிப்ரவரியிலே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதால் மரியாதைக்குரிய மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்று தீர்ப்பிலே கூறப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் குற்றவாளி அல்ல, குற்றமற்றவர் என்று தீர்ப்பிலே கூறப்படாமல் அவர் காலமானதால் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆக இது எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், ஜெயலலிதா அம்மையாரும் கூட மறைந்தவர், காலமானவரை பற்றி பேசக்கூடாது என்றாலும் இதில் உள்ள லாஜிக் நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே ஜெயலலிதா அம்மையாரும் குற்றவாளிதான் என்பதை இந்த தீர்ப்பு நமக்கு உணர்த்துகிறது. அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு ஆளுங்கட்சியில் இருதரப்பாக பிரிந்து அம்மா ஆட்சியை காப்பாற்றுவோம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அம்மா ஆட்சி என்பதே மக்களால் அளிக்கப்பட்ட, வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஆட்சி. ஜெயலலிதா அம்மையாரே குற்றவாளி என்று உணர்த்தக்கூடிய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த ஆட்சி மேலும் தொடர்வது நியாயம்தானா என்கிற கேள்வியும் நமக்கு எழுகிறது. அதே வேளையில் இப்போது பெரும்பான்மை யாருக்கு என்கிற கேள்வி. இருதரப்பாக பிரிந்திருக்கிறார்கள். சசிகலா அம்மையாரிடத்திலே பெரும்பான்மை இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த தீர்ப்பு அங்கிருந்து பலரை வெளியேற்றுவதற்கு வாய்ப்பு தரும். அவர்கள் எல்லாம் இப்போது விடுவிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற போது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு 117 பேர் ஆதரவை அவர் பெற முடியுமா என்பதும் இப்போதைக்கு நம்மால் யூகிக்க முடியாது. ஆகவே பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் அழைப்பதற்கு இப்போதுள்ள சூழல் ஒரு எளிதான வழியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் பெரும்பான்மை அமையாது என்பதுதான் என்னுடைய யூகம். அப்படி அமைந்தால் நாம் வரவேற்கிறோம். ஒட்டுமொத்தத்தில் ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராகவே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதால் இந்த ஆட்சியை தொடர்வதில் நியாயமில்லை. எனவே பொது தேர்தலை நோக்கி செல்லுவதுதான் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. திரு திருமாவளவன், ஒட்டுமொத்தமாக தேர்தலை நடத்திடலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. எனக்கு கேள்வி என்ன அப்படின்னா, 134 சட்டமன்ற தொகுதியில் தான் பிரச்சனையை தவிர அதற்காக மிச்சம் இருக்கக்கூடிய 100 தொகுதியிலுமே பிரச்சனை உண்டாக்கணுமாங்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தோ அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுபோல் நம்ம பார்க்கணும், மே மாதம் 2016 வழங்கப்பட்ட தீர்ப்பு என்பது 5 ஆண்டுகளுக்கான தீர்ப்பு. அந்த மேண்டேட்டுங்கிறது ஒரு 2 வாரத்துக்கான தீர்ப்பு, 5 ஆண்டுகளுக்கான தீர்ப்பு. குழப்பம் என்பது அதிமுக தான் அப்படிங்கும்போது நேரடியாக தேர்தலுக்கு சொன்னால் அது 234 பேருக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை ஆயிடாதாங்கிற கேள்வி எழுகிறது. இன்னொரு கேள்வி எனக்கு என்னன்னா, இந்த 5 ஆண்டுகள் தொடர்வதற்கான மேண்டேட் இருக்குங்கிற ஒரு பக்கம் இருக்க, அதிமுகல ஏற்கனவே ஒரு ஏற்பாடாக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா இருந்தாரு, அடுத்த ஏற்பாடாக பன்னீர்செல்வம் இருந்தாரு, அடுத்த ஏற்பாடாக சசிகலா இருந்தாங்க. இப்ப சசிகலா தொடர முடியாதுன்னு இன்னொரு ஏற்பாடு யார் இந்த 117ங்கிற மேஜிக் நம்பர் வச்சிருக்காங்களோ அவங்க ஆட்சியை தொடர்றதுக்கு சட்ட ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியல. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 4 பேர், அவர்கள் தண்டனை அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக ஆட்சி கலைக்கப்பட வேண்டும், சட்டசபை கலைக்கப்பட வேண்டும், சரிதானா? அதாவது நீங்கள் சொல்லுவது லாஜிக் ரொம்ப சரியாக இருக்கிறது. ஆனால் திமுக பெரும்பான்மையாக இன்றைக்கு பெரும்பான்மை இடங்களை பெற்ற ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறது, தனி பெரும்பான்மை பெற்ற ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறது. திமுக இந்த இருதரப்பிலே யாருக்கும் ஆதரவு அளிக்க வாய்ப்பில்லை, அல்லது ஆதரவு அளித்தாலும் இந்த இருதரப்பில் யாரும் அந்த ஆதரவை பெற்றுக்கொள்வார்களா என்பதும் கேள்விக்குறிதான். பெறுவதற்கு வாய்ப்பில்லை. ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிவிட்டார், நான் தனி பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைப்பேன், வேறு எந்த கட்சியின் ஆதரவையும் கோர மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அப்படி நீங்கள் விரும்புவதைப் போல
இங்கே ஒரு ஆட்சி அமைவதற்கு, அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பில்லை. காங்கிரசுக்கு 8 இடங்கள் தான். ஆகவே மற்ற கட்சிகளின் ஆதரவை பெற்றால் கூட தனிப்பெரும்பான்மையை பெற முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. திமுக இல்லாமல் பிற கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவளித்து அதன் அடிப்படையிலே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் அமையுமா என்பதும் இப்போது நம்மால் யூகிக்க முடியவில்லை. நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்கள் புரிந்து கொள்ளக்கூடியது. சட்ட ஒரு சிக்கல் ஏற்படக்கூடிய விஷயம் தான், அரசியல் ரீதியான சிக்கலும் கூட இருக்கிறது. நீங்கள் இந்த ஏற்கனவே சொன்னது போல திருமதி சசிகலா மற்றும் திரு பன்னீர்செல்வம் இவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த பிளவை நம்ம பார்த்தோம். 2 பேருமே உங்களுடைய பார்வையில் நீங்கள் அரசியலில் வந்து நீங்கள் ஒரு கட்சி தலைவராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து ஒரு பார்வையாளராக நீங்கள் பார்க்கும்போது இந்த 2 பேருக்குமே சமரசம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அது வந்தால் ஒரு இப்போ இருக்கக்கூடிய கிரைசிஸ்க்கான ஒரு தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது ரொம்பவும் காலம் கடந்த ஒரு சிந்தனை. ஏனென்றால் அவர் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையாருக்கு விசுவாசமாக இருந்திருக்கிறார். அதே போல அவருக்கு தோழியாக இருக்கிற சசிகலா அம்மையாருக்கும் அவர் விசுவாசமாக இருந்திருக்கிறார். அவர் சொல்லுவதை அப்படியே கிளிப்பிள்ளை போல 75 நாட்கள் அப்போல்லோ மருத்துவமனையில் என்ன நடக்கிறது என்பதை சசிகலா அம்மையார் விரும்புவதை வெளியே சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒருவரை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்து சமரசப்படுத்தி கட்சிக்குள்ளே பிளவு வராமல் தடுத்திருக்க முடியும். ஆனால் அங்கே என்ன நிகழ்ந்தது என்று நமக்கு தெரியவில்லை. அதிலே தான் எல்லோருக்கும் எழுந்த கேள்வி, மத்திய அரசின் தலையீடு இருக்கிறது, அதனால் ஓபிஎஸ் அவர்களின் கைப்பாவையாக மாறிவிட்டார் என்ற ஒரு விவாதம் பொதுவெளியிலே எழுந்தது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூட ஆளுநர் ஏன் காலதாமதம் செய்கிறார் என்ற கருத்தை திரும்ப திரும்ப வைத்தோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அம்மையாரும் ஒரே அதிமுகவாக இருந்தபோது தலைமை மாற்றம் ஏற்பட்டவுடன் நாங்கள் போய் வரவேற்றோம். அதேபோல் 2 பேரும் ஒன்றாக இருந்து 5ஆம் தேதி முடிவெடுத்த போது ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருப்பதை வரவேற்கிறோம் என்று சொன்னோம். ஆனால் 7ஆம் தேதி தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அம்மையாரை எதிர்த்து பேச தொடங்குகிறார். அதற்கு பிறகு நாங்கள் இருதரப்பில் எந்த தரப்பையும் ஆதரிக்கவில்லை. பொதுவாக மத்திய அரசு தலையிடக்கூடாது, இங்கே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது, ஒரு நெருக்கடியை, தடுமாற்றத்தை, ஒரு தேக்க நிலையை, ஒரு முடக்க நிலையை உருவாக்கக்கூடாது, மத்திய அரசு தலையீடு இல்லாமல் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும், விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் ஆளுநர் காலதாமதம் செய்ததற்கு இந்த தீர்ப்பு விரைவில் வரும் என்கிற சிக்னல் ஏற்கனவே அவருக்கு கிடைத்திருக்கக்கூடும் என்பது இப்போது தெரிகிறது. 2 விஷயங்கள் நான் கேட்கலாம்னு நினைக்கிறேன் திரு திருமாவளவன். ஒன்று, தீர்ப்பு இப்போ ஆளுநர் 5ஆம் தேதி அந்த சட்டமன்ற கூட்டம் திரு பன்னீர்செல்வம் தலைமையில் நடக்குது. இப்போ சசிகலா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 7ஆம் தேதி இரவு 9 மணிக்கு இவர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறார். 8ஆம் தேதி இந்த பிரச்சனை அங்கே போய் நிற்குது. 9ஆம் தேதி அவர் 2 பேரையும் பார்க்குறாரு. முதலமைச்சரையும் பார்க்குறாரு, அதிமுக பொதுச்செயலாளரையும் பார்க்குறார். அவங்க தாமதப்படுத்தப்பட்டதா நம்ம சொல்லுது. அப்போ என்னன்னா அந்த 9ஆம் தேதிக்கு இடையில திங்கட்கிழமை என்னுடைய நினைவு சரியா இருக்குமானால் 8ஆம் தேதியை என்ன சொல்லிடுறாங்கன்னா காலையில் உச்சநீதிமன்றம் சொல்லிடுறாங்க இவ்வளவு நாள் பொறுத்தீங்க ஒரு வாரத்துக்குள்ள போறீங்க சொல்லிடுறாங்க. சோ ஒரு வாரம் போறீங்கன்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகுதான் இந்த முடிவுக்கு ஆளுநர் வந்திருக்க முடியுமோ அப்படிங்கிறது ஒரு பார்வை. இரண்டாவது விஷயம், ஆளுநர் எந்த தாமதம் படத்தில் அவருக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்க முடியும்னு ஆளுநர் நம்ம சந்தேகிக்க முடியாது. இருந்தாலும் நீங்கள் சொல்வது போலவே பாஜகவுடைய அழுத்தம், பாஜகவுடைய பின்னணி இருக்குமானால் அதிமுக அப்படி ஒரு பின்னணி இருப்பதாக இதுவரை ஒரு முறை கூட பகிரங்கமாக குற்றம் சாட்டவில்லை. ஒன்று. இரண்டாவது, பாஜகவுக்கு அதிமுகவுடைய 49 சட்டம் பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவு எப்போதுமே தேவைப்படுகிறது. அங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா ராஜ்யசபால தேவைப்படுது. இதற்கு முன்னால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த போதும் சரி, இவர்கள் சசிகலாவுடைய தலைமையிலும் சரி, அதிமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுடன் இணக்கமான போக்கை தான் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கோரிக்கை வச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க, ஜிஎஸ்டி உட்பட அத்தனை விஷயத்துல ரெண்டும் இணக்கமாக சொன்னாங்க. சோ சுமூகமா போயிட்டு இருக்கக்கூடிய உறவுல பாஜக ஏன் ஒரு குந்தகம் விளைவிக்க முயற்சி பண்ணோம்? ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி அதுல யாரேனும் ஒருத்தர் இல்ல பாஜக சப்போர்ட் பண்ண வேண்டாம்னு நினைச்சாங்கன்னு அவங்களுக்கு தான் இழப்பு. அதனால இந்த விஷயத்தை பாஜக செஞ்சிருக்கணும் லாஜிக்கலா நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கேள்வி மிகவும் தர்க்க ரீதியான ஒரு கேள்வி. ஆனால் எனக்கு எழுந்த சந்தேகம் 2 முக்கியமான விஷயங்களில் இருந்துதான். ஒன்று, 5ஆம் தேதி அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்வு செய்கிறார்கள். அப்படி நடந்த அந்த கூட்டத்தில் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சசிகலா அம்மையார் அவர்களை அவர்தான் முன்மொழிகிறார், ப்ரொபோசல் செய்கிறார். இருவரும் சேர்ந்துதான் இந்த முடிவை எடுக்கிறார்கள். அன்றைக்கு தமிழகத்தில் இருந்திருக்க வேண்டிய நம்முடைய ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அவர்கள் அன்றைக்கு கிளம்பி மகாராஷ்டிராவுக்கு போகிறார். தமிழகத்தில் ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்படுகிற போது இங்கே இருந்து பிரச்சனைகளை கவனிக்க வேண்டிய அவர், அதற்கு வழிகாட்ட வேண்டிய அவர் அன்றைக்கு ஏன் அவர் மும்பைக்கு புறப்பட்டு சென்றார்? இதைவிட அங்கே பிரையாரிட்டி கொடுக்க வேண்டிய அளவுக்கு என்ன நெருக்கடி இருந்தது என்பதுதான் நம்முடைய கேள்வி. சரி, 5ஆம் தேதி போனார், 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி தான் வருகிறார். 7ஆம் தேதி ஓபிஎஸ்
ரிவோல்ட் செய்கிறார். சசிகலா அம்மையாரை எதிர்த்து அவர் பேசத் தொடங்குகிறார். 9ஆம் தேதி வந்து கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் இடைவெளி கொடுத்து அதன் பிறகு வருகிறார். இந்த 4-5 நாட்களில் அவர் சட்ட வல்லுநர்களை ஆலோசனை செய்தாரா அல்லது எதற்காக எங்கே போனார் எதுவுமே நமக்கு விளங்கவில்லை. சரி, அந்த 4 நாட்கள் 5 நாட்கள் எடுத்துக்கொண்டது சரி. பிறகு நீங்கள் சொன்னது போல 8ஆம் தேதி தான் உச்சநீதிமன்றத்திலே தீர்ப்புக்கான கால அவகாசம் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் அதற்கு இடையிலே அவர் காலதாமதம் செய்ததற்கு என்ன காரணம்? அதற்கு ஏதேனும் உள்நோக்கம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்விதான் நமக்கு. அடுத்து வந்து இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வராக வேண்டுமானால் அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நிறைய வந்து சேர வேண்டும். அதற்கு மாறாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றொன்றாக வந்து 12 பேருக்கு மேல் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், நாடாளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் டெல்லியிலே லாபி செய்து அல்லது பாரதிய ஜனதா மத்திய அரசு அப்படிப்பட்ட அந்த சக்திகள் லாபி செய்து ஓபிஎஸ் அணியாக அவர்களை மாற்றி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்களோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இந்த 2 நடவடிக்கைகள் தான் நமக்கு மத்திய அரசின் தலையீடு இதில் இருக்கிறதோ என்கிற ஐயத்தை ஏற்படுத்தியது.